ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மரியன்னையின் இனிய திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள ஒரு மரியன்னையின் திருப்பெயரை உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்பிக்கைக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வர்ஜின் மோஸ்ட் ஃபேத்ஃபுல் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள நம்பிக்கைக்குரிய கன்னி என்னும் திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போமாக. நம்பிக்கைக்குரியவர் என்பது விவிலியத்தின் மிகச் சிறப்பான சொல்லாடலில் ஒன்று. ஆங்கிலத்தில் நாம் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னொரு சொல் ட்ரஸ்ட் வர்தி, நம்பிக்கைக்குரியவர். உண்மையில் நம்பிக்கைக்குரிய பண்பின் ஊற்று யார்? கடவுள்தான். கடவுள்தான் நம்பிக்கைக்குரியவர். 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்கின்றோம், கடவுள் நம்பிக்கைக்குரியவர். கடவுளுடைய பல பண்புகளில் தலையான ஒரு பண்பு அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல் பிறழாதவர். அவரை நாம் நம்பலாம். அவர் உண்மையுள்ளவர். அவர் இன்று ஒன்று நேற்று ஒன்று பேசுபவர் அல்ல. அவர் என்றும் மாறாதவர். அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆகவே அந்த கடவுளுடைய பண்பை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவரை போலவே நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ அழைக்கின்றார். இயேசு தந்தையின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். தந்தை அவரை நம்பினார். இவர் எனக்கு கீழ்ப்படிந்து இவர் என் விருப்பத்தை நிறைவேற்றுவார், சிலுவையை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினார். ஆண்டவர் இயேசு அந்த நம்பிக்கையை நிறைவேற்றினார். ஆகவே அன்னை மரியாவுக்கும் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் நம்பிக்கைக்குரிய கன்னி. காரணம், கடவுள் மரியாவையும் நம்பினார். ஒரு வியப்பான செய்தி. மரியா ஆம் என்று சொன்னதால் தான் இயேசு பிறந்தார். ஆகவே அன்னை மரியா கடவுளுடைய பார்வையில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். சூசையப்பருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:12 பவுலடியார் சொல்கிற ரொம்ப அருமையான ஒரு செய்தி பாருங்க. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன், ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். எல்லா அருள்பணியாளர்களும் எல்லா குருக்களும் இந்த இறைமொழியை தங்கள் வாழ்வில் ஒரு மதிப்பான இறைமொழியாக கருதுவார்கள். காரணம், கடவுள் என்னையும் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி என்னை அவருடைய திருத்தொண்டில் அமர்த்தி இருக்கிறார். ஆகவே எல்லா குருக்களும் எல்லா துறவிகளும் எல்லா அருள்பணியாளர்களும், ஏன் எல்லா கிறிஸ்தவர்களும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், கடவுள் நம்மை நம்புகிறார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நீங்கள் பெற்றோரா? கடவுள் உங்களை நம்பி உங்களிடம் குழந்தைகளை தந்திருக்கிறார். இந்த குழந்தைகளை நீங்கள் நன்றாக நேர்மையாக நேர்த்தியாக நிறைவுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் கணவனா, நீங்கள் மனைவியா? உங்களை நம்பி ஒரு மனைவியை தந்திருக்கிறார், உங்களை நம்பி ஒரு கணவனை தந்திருக்கிறார். நீங்கள் கடவுளுக்கும் இந்த கணவருக்கும், கடவுளுக்கும் இந்த மனைவிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். அது ஒரு வாக்குறுதி. திருமணத்தின் போது இந்த வாக்குறுதியை கணவன் மனைவி கொடுக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் என்றும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பேன். இதற்கு பழைய சமற்கிருத சொல் பிரமாணிக்கம். பிரமாணிக்கமாக இருப்பேன். அதைத்தான் இப்பொழுது நல்ல தமிழில் நம்பிக்கைக்குரியவராக இருப்பேன் என்று நாம் சொல்கிறோம். ஆகவே நம்பிக்கைக்குரியவராக இருத்தல் என்பது ஒரு இறையாட்சியின் பண்பு. அது கடவுளுடைய இயல்பு. நாமும் கடவுளைப் போல நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பணிகளை நாம் நன்றாக நேர்மையாக நேர்த்தியாக செய்ய வேண்டும். அதுவே நம்பிக்கைக்குரிய பண்பு. அன்னை மரியா நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். எனவே அவரை நோக்கி நம்பிக்கைக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் மன்றாடுவோமாக. அவரை போலவே நாமும் கடவுளுக்கும் பிறருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.